सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। प्रत्यक्षம் பரோட்ச பிரமாணத்தினால பாதிக்கப்படாது. பிரத்யக்ஷத்துக்கு எப்படி பாகம் வரும்னு சொன்னா அந்த பாதகம் கூட ஒரு பிரத்யக்ஷமாகவே இருக்கணும். இது இவருடைய ஞானாவதத்தை ஸ்தாபிக்க வேண்டிய சித்தாந்தம். அதுக்கு எத்தனையோ இடத்துல பிரத்யக்ஷத்தை பரோட்சம் பாதிக்கும்படியாக இருக்கு அப்படின்னு அவன் இது சித்திகாரர் எடுத்து காமிச்சார். அவர் சின்னன்னா இதெல்லாம் உதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த எல்லா இடத்துலயுமே இந்த பிரத்யக்ஷம் வரும்போதே ஒரு சந்தேகத்தோட தான் உண்டாயிருக்கு, அப்பிராமான்ய சக்தியோட சேர்ந்துதான் உண்டாயிருக்கு. இந்த என்ன சொல்ற, சந்திரன் சின்னதா தெரியுது கண்ணுக்கு, இத பெருசா நம்மளால தெரிய முடியாது. இது பெருசா இருக்குங்கிறது யுக்தியாலத்தான் சொல்லணுமே தவிர பரோட்ச பிரமாணத்தினால்தான் சொல்லி ஆகணுமே தவிர பார்த்து நேரடியா பார்த்து பெருசா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஞானத்தை பாதிக்கக்கூடிய ஞானம் பரோட்ச ஞானம் ஆச்சு. அப்ப நீங்க எப்படி பிரத்யக்ஷ ஞானத்துல பரோட்ச ஞானத்தால பாகம் வராதுன்னு சொல்றீங்க? அதுக்கு இவர் என்ன சொல்ற, அப்படி இல்ல, இந்த ஞானம் பரோட்ச ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தப்புன்னு தெரியல, அது வரத்துக்கு முன்னாடியே தப்புன்னு தெரியும். அதுக்காக ஒரு பிரக்கிரியை நிரூபணம் பண்ண, ஞானம்ங்கிறது 2 விதம். அதை 3 நிமிஷம் பிடிச்சார். அதாவது அவர் சொல்றது தாற்பயம் என்னன்னு கேட்டா, சில ஞானங்கள் வரும்போதே அதுல இது சரியில்லைங்கிற சந்தேகம் வரும். ஆரம்பத்திலேயே அது சரியில்லைன்னு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டாக்க அது என்னமோ அப்படிதான் வந்திருக்குன்னு சொல்லும். அப்பிராமான்ய சங்கிதா கலஞ்சிதமாகவே வருது. அப்புறம் வேற ஒரு ஞானம் அதை பாதிக்கிறதுன்னு அவசியம் இல்லை. அது வரும்போதே அந்த சந்தேகத்தோடவே வந்துவிடுது, அப்பிராமான்யத்தோடு. அதுல ஏன் அப்பிராமான்யம் வருதுங்கிறதுக்கு காரணம் சொல்லணும்னா 2 சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே தோஷம் இருக்கு, தோஷம் ஏதாவது இருக்கலாம், தோஷம் இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கலாம், அல்லது இப்படி இல்லைங்கிறது ஏற்கனவே அவன் பார்த்திருக்கலாம். எப்படின்னா உதாரணத்தை எடுத்து பார்த்தோம்னா, சந்திரன் சின்னதா தெரியுது, அதுக்கு காரணம் என்னன்னா அது ரொம்ப தூரத்துல இருக்குங்கிறது காரணம். அதானே காரணம். அப்ப அது தூரத்துல இருக்குன்றது ஏற்கனவே தெரியுது அவனுக்கு. ஆகையால சின்னதா தெரியறது போதே அவன் என்ன நினைக்கிறான்னா, இது சரியில்லை, பரிமாணாம்சத்துல இந்த ஞானங்கிறது தப்பானதுதான், தூரத்துல இருக்கிறதுனால அப்படி தெரியுது, வாஸ்தவம் தெரியுதுன்னு அந்த பிரத்யக்ஷம் வறட்சியே அப்பிரமாணமா தான் வருதான். அப்ப பாருங்க, இதுக்கப்புறம் பரோட்ச ஞானம் அதை பாதிக்கிறதுனால அது அப்பிரமாணமா இருக்குன்னு கிடையாது. பரோட்ச ஞானம் அப்புறமா வருது, ஆனா அது வரவே வேண்டாம். அத வரத்துக்கு முன்னாடியே இந்த ஞானம் தப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். சங்கம் பீத்தமா தெரிகிறது சொன்னா, பீத்தமா தெரியுதுன்னா அவனே யோசிச்சு போவான். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி பார்க்கும் போது இது பீத்தமா இருக்கலையே, வெள்ளையா தானே தெரியுது, இப்பதானே தெரியறது எப்படி அப்படின்னு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கிற அந்த பிரத்யக்ஷம் இருக்கே, அதுவே இந்த ஞானத்தை அப்பிரமாணம்னு காமிச்சு கொடுக்கிறது. அதனால இது உண்டாகும் போதே அப்பிரமாணமாகவே தான் உண்டாகும். ஆக ஒரு ஞானம் அப்பிரமாணம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு ஞானம் நமக்கு உபயோகப்படுறதோ அதைத்தான் பாதக ஞானம்னு சொல்லணும். பிரத்யக்ஷமா வரக்கூடிய ஞானம் அப்பிரமாணம், அதாவது சாந்தின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பரோட்ச ஞானம் தேவையே இல்லை, அது உபயோகப்படல. நீங்க சொல்ற இடத்துல கூட அது வேற தினத்தாவே அது தப்புங்கிறது தெரிஞ்சு கொள்றது. அப்படி இருக்கும்போது பரோட்ச ஞானம் பின்னாடி வருது, அவ்வளவுதானே தவிர அதனால இது பாதிக்கப்பட்டதுன்னு சொல்றதுக்கு முடியாது. ஆனா நான் சொல்ற சித்தாந்தம்
பாதகமாக இருக்கலாமே தவிர பரோட்ச ஞானம் பாதகம் ஆக முடியாது. இதை யாரும் மாற்ற முடியாது. இதுல இருந்து என்ன லாபம்? இப்ப பிரகிருத விசாரத்துக்கு அப்படின்னு கேட்டா, பிரபஞ்சம் சத்தியம்னு பிரத்யக்ஷ பிரமாணத்தினால தெரியறதுனால இதுக்கு விரோதமாக இது சத்தியம் இல்லை, இது பொய்தான் அப்படின்னு வேற பரோட்ச பிரமாணத்தினால அனுமானத்தினால சுத்தியால எல்லாம் சொல்றது இது முடியாது. ஏன்னா அது பிரத்யக்ஷத்தை பாதிக்கக்கூடிய சக்தி உள்ளது இல்லை. ஆகையால உங்க மித்யாத்மானமானம் பிரத்யக்ஷத்தினால பாதிக்கப்படும். இதுதான் அதை பாதிக்குமே தவிர அதை இதை பாதிக்க முடியாது. பிரத்யக்ஷம் எல்லாத்தையும் பாதிக்கும். ஆகையால அக்னி அனுஷ்ணா, அக்னிங்கிறது உஷ்ணமாக இருக்காது அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணினால் எப்படி பிரத்யக்ஷங்கிறது அதுக்கு பாதகமாக இருக்கோ, அதனால அந்த அனுமானம் தவறோ, அதே போலதான் பிரபஞ்சத்தை நிச்சயம் அனுமானம் பண்றதும் தவறானது அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம். இதுதான் போன தடவை இந்த பூர்வபக்ஷத்துல நின்றுது. இப்ப அதுக்கு சித்திக்காக பதில் சொல்றாங்க. மைவம் யதா யுக்திரேவ ஏஷா யத்யத் தூரஸ்த அல்ப பரிமாண ஞானம் தத்தத் தூரதோஷ நிபந்தனம் அப்ரமா சைலாக்ர விடபி அல்ப பரிமாண ஞானவத் இதமபி ததா இதி ததா ததாச்ச ஏவம் ரூபயா யுக்தைவ சந்திர பிராதேசிகத்வாதி பிரத்யக்ஷஸ்ய பாசம் வதன் யுக்த்யா ந பிரத்யக்ஷஸ்ய பாசः इति वचनेन அஜைஷியுः பரம் மந்தபுத்தியே மந்தாட்சம் நது பரம். என்ன சொல்ற, நீ சந்திரன் சின்னதா தெரியுதே, இத தப்புன்னு எப்படி கண்டுபிடிச்ச? நீ சொன்னத்திலேயே உன்னுடைய பிரக்கிரியாலேயே நீ மாட்டின்றேங்க. சந்திரன் பெருசாக இருக்கு அப்படின்னு கண்ணுக்கு தெரியுதா? தெரியுது. ஆனா சின்னதாதான் தெரியுது. கண்ணுக்கு தெரியுது என்னமோ சின்னதாதான் தெரியுது. அப்படி இருக்கும் போது இது இப்படி இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சது எப்படி சொன்னா ஒரு வியாப்தி ஞானம் என்று சொல்லணும். ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தம் எந்த அளவுக்கு தெரிகிறதோ அந்த அளவுல அது இல்லை. அது தூரமாக இருக்கிறதுனால சின்ன அளவுல தெரியுது. பரிமாணம் எப்படி வியாப்தினா எது தூரஸ்த அல்ப பரிமாண ஞானம், தூரத்தில் இருக்கக்கூடிய வஸ்துவின் பரிமாணம் அளவு தெரிகிறதே, அது தூரதோஷ நிபந்தனம் அப்பிரமா. தூரத்துல இருக்கிறதுனால அவளை அந்த சின்ன அளவுல தெரிகிறது, அதனால அது பிரமாணம் ஆகாது. யதா விடப்பி அல்ப பரிமாண ஞானத்துக்கு வலை உச்சியில இருக்கக்கூடிய பெரிய விருட்சங்களுடைய அல்ப பரிமாணம் கீழே இருக்கிறது தெரியுது, ஏன்னா புல்லு மாதிரி தெரியுது. அதை திருஷ்டாந்தமாக காமிச்சு இப்ப என்ன பண்ண, ஒரு வியாப்தி ஞானம். வியாப்தி ஞானங்கிறது பிரத்யக்ஷம் இல்ல, இது அனுமதியை உண்டு பண்றது. இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்றேன், இந்த சந்திரன் விஷயத்துல இந்த பரிமாண ஞானம் இருக்கு, சின்ன பரிமாண ஞானம் தெரியுது, இதுவும் தவறானதுதான். ஏன், ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய சந்திரனுடைய பரிமாணத்தை இது தெரிவிக்கிறது. ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய பரிமாணம் இருக்கிற வஸ்துவின் பரிமாணமானது நமக்கு சின்னதாக தெரியும். அந்த பரிமாண அம்சத்துல அது தவறானதுதான் அப்படின்னு நீங்க அனுமானம் பண்ணி அப்புறம் இந்த சந்திர பிராதேசிக பிரத்யக்ஷத்தை தப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே தவிர, இதைத்தான் இங்க சொன்னேன். சொல்லிட்டு என்ன சொல்றேன்னா பிரத்யக்ஷத்தினால பாதிக்கப்பட்டதுன்னு இருக்கணும். பிரத்யக்ஷத்தினால பாதிக்கப்பட்டதுன்னு எப்ப சொல்லலாம், உங்க கண்ணுக்கே அந்த சந்திரனானது அப்படி பிடிச்சா தெரிஞ்சதுன்னா, இந்த பிராதேசிகமாக இருக்கிற இந்த ருத்துக்கு இதை விட ரொம்ப பெருசாக கண்ணுக்கே தெரிஞ்சதுன்னு சொன்னா அப்பதானே பிரத்யக்ஷத்தினால இந்த பிரத்யக்ஷம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த பிரத்யக்ஷம் பாகமாகறதுக்கு தப்புன்னு தெரியறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா உங்களுடைய வியாப்தி ஞானம், அனுமானம். தூரத்துல இருக்கக்கூடிய வஸ்து எந்த ஒரு பரிமாணத்துல தெரிகிறதோ அந்த பரிமாண ஞானம் சரியானதாக இருக்காது அப்படின்னு வியாப்தி. அப்ப எதை வச்சுட்டு பாதிச்சேன்னு சொன்னா வியாப்தி ஞானத்தை வச்சுட்டுதான் பாதிச்சே. வியாப்தி ஞானங்கிறது அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணத்தை கொண்டுதான் இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் தப்புன்னு நீங்க உபபாதனம் பண்ணினேன்.
ஆனா வாயால சொல்றது எப்படி இருக்குன்னு கேட்டா, பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு பாதகமாக எந்த பரோட்ச பிரமாணமும் ஆகாது, அனுமானத்தினால பிரத்யக்ஷத்தை பாதிக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு அதை நிரூபணம் பண்ற காலத்துல அனுமானத்தினாலேயே பிரத்யக்ஷத்துக்கு பாதம் சொல்றேன். என்ன அழகா இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஏதோ யுக்திரேவ ஏஷா, பிரத்யக்ஷம் உண்டாகும் போதே அப்பிராமான்ய சந்தையோடு சந்தேகத்தோடு தான் உண்டாகுதுன்னு சொல்றதுக்கு நீ என்ன ஒரு காரணம் காமிக்கிறியோ அந்த காரணம் பிரத்யக்ஷம் இல்லை. அது பரோட்சமான யுக்தி தான், அனுமானம் தான். அந்த அனுமானத்தை வச்சு பிரத்யக்ஷத்துக்கு பாதத்தை சொல்லிட்டு நீ என்ன சொல்றேன்னா பிரத்யக்ஷத்தை வேறு எதுவும் பாதிக்காது, பிரத்யக்ஷம் தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. என்ன இதுன்னு கேட்க, எத் தூரஸ்த அல்ப பரிமாண ஜானம் தத்தது தூரதோஷ நிபந்தனம் அப்புறமா சைலாகிரஸ்த உதவி அல்ப பரிமாண ஜானவத்து இது இதமபி ததா இது ததாக ஏவம் ரூபயா யுக்தியா ஏவ சந்திர பிராதேசிகத்வாதி பிரத்யக்ஷஸ்ய பாகம் வதன்னு நீ அப்படி இருந்திருக்க. இந்த யுக்தியை கொண்டு அந்த சந்திர பிராதேசிக பிரத்யக்ஷத்துக்கு பாகம் வந்ததுன்னு சொல்ற வாயால. ஆனா न प्रत्यक्षस्य बाधः युक्त्या न प्रत्यक्षस्य बाधः இது வச்சனேன வாயால பேசுறது இப்படி நிரூபணம் பண்றது, யுக்தியால பிரத்யக்ஷத்துக்கு பாகம் வந்ததை நிரூபணம் பண்ற. ஆனா வாயால பேசுறது எப்படி இருக்குன்னா யுக்தியால பிரத்யக்ஷத்துக்கு பாகம் வராது, இப்படி விரோதமா இருக்கு. அஜயீஸ்வரம் மந்த புத்தே மந்தாட்சம், கொஞ்சம் கடுமையா பேசிட்டார். அதாவது மந்தாட்சம்னு சொன்னா லஜ்ஜை. நீ யார ஜெயிச்ச? பிரதிவாதியை ஜெயிக்கல, உன்னுடைய லஜ்ஜையை ஜெயிச்சுட்ட. நட்டு பாகம் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னு கேட்டா, இது வாத பிரதிவாதா. இந்த சமயத்துல பிரதிவாதி சொல்றப்பதான் அவன் கண்டிச்சு பிரதிவாதியை தான் ஜெயிச்சாகணும். வாதி பிரதிவாதிகள் 2 பேருக்கும் எப்படி பற்றி விசாரம் நடக்கிற சமயத்துல எதிராளியை ஜெயிக்கணுங்கிறதுதான் இவனுடைய லட்சணம். ஒரு சமயம் சரியான வழியில அவன் ஜெயிக்க முடியலன்னு சொன்னா அவன் ஏமாத்தியாவது ஜெயிக்கிறதுக்கு பார்க்கலாம், அப்படி கூட பண்றது உண்டு. அதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மத்தியஸ்தன் சபாபதியாக இருக்கிறவன் விஷமானவனாக இருக்கணும். அவன் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிடுவான். ஆரம்பத்திலே விசுதி பற்றி வாசங்கள்லாம் சொல்லி 4 பேருக்கு விஷயங்கள்லாம் தெரிய முடியா பண்ணி விவசாயம் பண்றான். அப்படி இருக்கும்போது இவர் தெரியாமத்தான் இந்த மாதிரி சொன்னாரா அல்லது எதிராளியை ஏமாற்றத்துக்காக சொன்னாரா? பிரத்யக்ஷத்துக்கு வேற எந்த பிரமாணத்தினாலும் பாகம் வராது அப்படின்னு வாயால சொல்லிட்டு யுக்தியால அதுக்கு பாகம் வரத்தை நிரூபணம் பண்றாரு. இப்படி பண்றச்சு அந்த எதிராளியை ஏமாத்தி இப்படியாவது அவன் வாயை அடைச்சுமா ஏமாந்து போனான்னு பாக்குறதுக்காக இந்த மாதிரி சொல்றாரா, இல்ல இவருக்கே தெரியாம சொல்லாரா? நான் என்ன பண்றவங்களுக்கு தெரியாம சொன்னாரா? 2 இது வரலாம். அவர் தான் என்ன பண்ணணும்னு தெரியாம சொன்னாருங்கிறது அது வேற விஷயம். அப்படின்னா நம்ம அவர் மேல ரொம்ப தோணிச்சிருந்த தெரியாதமா சொல்லிட்டாருன்னு மதிச்சு விடலாம். ஆனா எதிராளியை ஜெயிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு உயுக்தி மூலமாக அவர் பிரவர்த்திச்சாருன்னு சொன்னா அப்ப இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம். நீ என்ன ஜெயிக்கலப்பா, மந்தாட்சம் அதை மந்தாட்சம் இருக்குது, அதாவது லட்சிய தியாகம் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். மந்தாட்சம் ஹ்ரீஹி கிரபா பீடா லஜ்ஜா அபத்திரபான்யதான் அவர் அந்த பிரியாயத்துல வருது. ஏவம் அதனால இது என்ன எனக்கு நீங்க பதில் சொன்னதாக ஆகாது. ஏவம் ஈதசங்கா இது பிரத்யக்ஷேதி பிராச்சீன அர்த்தாபாவ பிரத்யக்ஷம் ந பாதகம் தத்த இதானி அபாவா. இன்னொரு உதாரணத்தை சொன்னதை வரைக்கும் அவர் சொன்னது எல்லாத்தையுமே கண்டிச்சு விடுறாங்க. சந்திரபிராய பிரத்யக்ஷத்துல கண்டிக்காது, நீ சொன்னது தப்பு, அங்க யுக்தியாலதான் இந்த பிரத்யக்ஷம் தப்புன்னு தெரிகிறது. இன்னொன்னு சொல்ற கணக்கம் மஞ்சளா தெரியறதுக்கு இது தவறானதுன்னு இந்த ஆப்ஷன் சொன்னதுனால தான் தெரியுறது. இல்லை முன்னாடியே சங்கத்தை பார்த்துருக்கான், அது பீட்டமாக இல்லை வெள்ளையா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப பீட்டமா தெரியுதுன்னு சொன்னா இது தப்பானது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு விடுறான் அப்படின்னு சொன்னான். ஒரு சமயம் அவன் பார்த்தவனாவே இருக்கலாம், இந்த சங்கத்தை
ஆரம்பத்திலேயே அவன் சித்ததோஷம் வரத்துக்கு முன்னாடியே பார்த்திருக்கான். பார்க்கும்போது இது சித்தமாக இல்லை, வெளுப்பாதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கான்னு வச்சுக்கோம். ஆனா இப்ப எப்படி தெரியுது? இப்ப தெரியும் போதே சீதமாத்தானே தெரியுது, மஞ்சளாத்தான் தெரியுது. ஏற்கனவே வந்த பிரத்யட்சம் அது வெளுத்து போயாச்சு. மஞ்சளாக தெரியுற இந்த காலத்துல அவனுக்கு அது வெளுப்பாக தெரியுமா? தெரியாது. அந்த கண்ணுக்கு மஞ்சளாக தெரியும் போது வெளுப்பாக தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த பிரத்யட்சத்தை தவறுன்னு சொல்லணுமானால் இதுக்கு நீங்க எதை காரணமாக காமிக்கணும்னு சொன்னால் இன்னொரு பிரத்யட்சத்தை காமிக்க முடியாது. முக்கியதான் ஏற்கனவே நாம பார்த்து இருக்கிறதுனாலே சங்கன்றது அப்படி இருக்காதுங்கிறது ஆனதுனாலே இந்த பீட்டமாக தெரியறது இந்த தியானம் தப்பு அப்படின்னு இந்த ஒரு யுக்தியை கொண்டுதான் இதை தப்புன்னு சொல்லணும்னு சொல்ற. இப்பவே அவனுக்கு பிரத்யட்சமாக வெளுப்பு தெரியும்னு சொல்ல முடியாது. இந்த காலத்துல பிரத்யட்சமாகவே அவனுக்கு அந்த வெளுப்பு தெரிகிறது, கண்டனுடைய வன்மை அவன் பார்க்க அவன் கண்ணுக்கே தெரியுதுன்னு சொல்றது தப்பான். அப்படி தெரிஞ்சா பிரத்யட்சத்துக்கு பாதகம், இந்த பிரத்யட்சத்துக்கு வேற எதனாலும் பாதிக்கலையே சொல்லலாம். ஆனா அப்படி இல்லையே. ஏவம் பீதசங்கா இது பிரத்யக்ஷேதி பிராச்சீன அர்த்தாபாவ பிரத்யக்ஷம் ந பாதகம் சத்திய இதானியும் அபாவா. ஏற்கனவே இந்த சங்கத்துல கிட்ட ரூபம் இருக்கலே அப்படிங்கிற ஞானம் வருது, அது இப்ப இல்ல. அது ஏற்கனவே இருந்ததே தவிர இப்ப இல்லை. இப்ப மஞ்சளாதான் தெரிஞ்சுட்டு இருக்கு. ஏற்கனவே வந்த ஞானம் இது பாதகம் எப்படி சொல்றது? ஏதோ ஒரு காலத்துல உண்டான ஞானத்துக்கும் இப்ப வரக்கூடிய ஞானத்துக்கும் ஏதாவது ஒரு பாதுகாப்பு காலம் சொல்ல முடியுமா? சத்த இதானியும் அகாவா. அப்ப அவங்க கேட்பான், அந்த ஞானம் இல்லாட்டாலும் அந்த ஞாபகம் இருக்கணும், மஞ்சளா இருக்காது சங்கம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருக்கேங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வரலாங்க. அதை வச்சுட்டே இதை பாதிச்சு விடலாமே. நக தத் ஸ்மிருதி பாதிக்கா. ஸ்மிருதி இருக்கே மரணம், இது அனுபவத்தை காட்டிலும் துர்பலம். நீயே சொல்லிருக்க அனுபவம் ஸ்மிருதி இது ரெண்டுல எது பிரபலம் கேட்டா அனுபவம் பிரபலமே தவிர ஸ்மிருதி இருந்து துர்பலம், மரணம் துர்பலம். அப்படி இருக்கும்போது அந்த மரணம் இந்த பிரத்யட்சத்தை பாதிக்கிறதுன்னு எப்படி சொல்லலாம்? மஞ்சளாக தெரியக்கூடியது நேரடியா கண்ணுக்கு தெரியுது. இப்போ இது அனுபவம் இப்படி இருக்கிறே அப்படிங்கிறது ஞாபகம் வருதுன்னு சொன்னா அது ஸ்மிருதி மரணம், அது துர்பலம். அதை வச்சு நீ இதை பாதகம் சொல்றது, இது பாதம் சொன்னா ஏன் பரோட்ச பிரமாணம் பிரத்யட்சத்தை பாதிக்காது? மரணம் கூட அனுபவத்தை பாதிக்கலாம்னு சொன்னா அப்போ பரோட்ச பிரமாணம், அனுமானம், ஆகமம் இதெல்லாம் ஏன் பிரத்யட்சத்தை பாதிக்க முடியாதுங்கிற கேள்வி வர முடியாது. அதனால ஸ்மிருதி பாதிக்கா சத்யாக அனுபவா துர்பலத்வா கேவலம் யுக்தி உற்பாதனையேவ தா உபயுஜ்யதே. ஏற்கனவே பார்த்த விஷயம் மடிக்கிற ஞாபகத்துக்கு வருது, இதெல்லாம் அந்த அனுமானத்தினுடைய சாமகிரியை உண்டு பண்றதுக்கு உபயோகப்படுறதுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்மரணங்கள்லாம் வேண்டியிருக்கு. எப்படின்னு கேட்டா இந்த பருவதத்துல அவன் தூமத்தை பார்க்கறான், பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அக்னி இருக்குன்றத கண்டுபிடிக்கணும் அனுமானத்தினால. இது கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல தூமத்தை பார்த்த உடனே அவனுக்கு அந்த வியாப்தி ஞாபகத்துக்கு வரணும். ஏற்கனவே பார்த்திருக்கேனே தூமம் இருந்தால் அக்னி இருக்குன்னு மகாநகத்துல வியாப்தி விரிச்சிருக்காங்க, அந்த விஷயங்களே ஞாபகம் வரணும். ஒரு சமயம் அது ஞாபகத்துக்கு வரலன்னு வச்சுருந்தோம், இவனுக்கு அக்னி இருக்குன்னே கண்டுபிடிச்சிங்க. இந்த பருவத்துல தூமத்தை பார்த்ததோட நின்று விடுறதே தவிர அப்புறம் இங்க அக்னி இருக்குன்னு இவனால கண்டுபிடிச்சிங்க. அதனால ஏற்கனவே பார்த்த அந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது இருக்கு. ஸ்மரணங்கிறது அந்த ஸ்மரணமானது இந்த வங்கி அனுமானம் உண்டாகிறதுக்கு ஒரு சாமகிரி, ஒரு காரணமாக இருக்கே தவிர அது நேரடியாக இங்க வேலை செய்யல. அதே போல இந்த சங்கத்தை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், அப்ப மஞ்சளா இருக்கலையே அப்படிங்கிற ஞாபகங்கள் எல்லாம் வந்தால் அந்த ஞாபகமானது இதுக்கு மேல அனுமானம் பண்றதுக்கு, அனுமானத்தினால இந்த சங்கம் தீவிரமாக இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுமே தவிர அது நேரடியாக இந்த பிரத்யட்சத்தை தப்புன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆக அந்த ஞாபகம் உள்ள வந்திருக்கானே அவன் கிட்ட இன்னொருத்தன் சொன்னான்னா சங்கம் இந்த சங்கம் தீவிரமாக இல்லை, வெறுப்பாக்கா இருக்குன்னு ஒரு தூக்கம் பேசினான்னா ஆமா ரைட் அவன் சொல்றது சரியாதான் இருக்கு, நான் கூட ஏற்கனவே எப்படித்தானே பார்த்திருக்கேன்னு சொல்லுவானே தவிர இந்த நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறத மாற்றம் வச்சுட்டு அவன் அவன் சொல்லணும். அப்ப இந்த சாந்தியை சொல்றதுக்கு எது உபயோகப்படுறதுன்னு சொன்னா அந்த ஆத்துவச்சனம் உபயோகப்படுறது. அல்லது ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சங்கங்கிறது தீவிரமாக இருக்காது
அப்படிங்கிற வியாப்தி ஞானத்தால் வரக்கூடிய அனுமானம் அது உபயோகப்படுறதே தவிர நேரடியா சங்கம் பீட்டமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரத்யக்ஷம் அவனுக்கு ஏற்படவே இல்லை. இது அதுக்கு பாசகம்னு சொல்லாதீங்க. கேவலம் யுக்தி உற்பாதனை ஏவ தான் உபயோகிச்சது. இதெல்லாம் யுக்தி யுக்தி சொன்னா அனுமானம். ஏன்னா யுக்தி ஆகமாட்சாம் உதாரணேஷு பாஷா. அதனால நான் காமிச்ச எல்லா ஸ்தலங்களிலும் பிரத்யக்ஷத்தை பாதிக்கக்கூடியது அனுமானமும் சப்த பிரமாணமும் தான். அதை மாற்ற முடியாது. எட்டு இதை கண்டிச்சுட்டார். திருச்சமத்தில் ஒட்டி விடுது. அவர் அவ்வளவு தூரம் பரிச்சாசமத்தை இவர் இத்தனை சொல்லியாச்சுன்னா இதுக்கு மேல அவங்களுக்கு பாக்கி இல்லை. சில விஷயங்களை அவர் கூட சேர்த்துனார். அதே புரியாது. அதெல்லாம் நான் சொல்ல விஷயம் இல்லை, அதனால இதெல்லாம் சொல்லாதே என்று சொல்றார். எட்டு क्वचित् युक्त्यादेर बाधकत्व दर्शन मात्रेण सर्वत्र न बाधकत्वं वक्तुं शक्यं युक्त्यादि बाधकतायाः अनुस्रियमाण प्रत्यक्ष गौरव निबंधनत्वात् युक्तम्. न्यायान्तकार சொன்னார், ஒரு சில இடங்கள்ல யுக்தி அனுமானமானது பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறதுன்னு சொன்னா அதுக்காக எல்லா இடத்துலயுமே அந்த அனுமானம் பிரத்யக்ஷத்தை பாதிக்கும்னு வச்சுக்க முடியாது. ஏன்னா எந்த இடத்துல அந்த அனுமானம் பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாகிறதோ அந்த இடத்துல அந்த அனுமானத்துக்கு மூலம் ஆச்சரியமாக பிரபலமான ஒரு பிரமாணம் இருக்கும் பிரத்யக்ஷம். அந்த பிரபல பிரமாணத்தை ஆச்சரிக்கிறதுனால அந்த அனுமானம் சில இடத்துல பிரத்யக்ஷத்தை விட பிரபலமாகலாம். ஆச்சரியம் பிரபலமா இருக்குங்கிறதுக்கா அதை என்ன சொன்னேன், அந்த ராஜாவை ஆச்சரிக்கிட்டு இருந்தால் அந்த குருபுரனாக இருக்கிறவன் கூட பார்த்து பிரபலமா இருக்கக்கூடிய ஜனங்களை பாதிப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி ஆச்சரிய பிராபல்யத்தை கொண்டு அந்த பிராபல்யம் வந்ததே விட அது அனுமானம் அதுக்காக எல்லா இடத்தையும் பிரத்யக்ஷத்தை பாதிக்கும்னு சொல்றது தப்பு அப்படின்னு நியாயாமத்துக்காரர் நிரூபணம் பண்ணினார். அதுக்கு வர்ணிக்காகவும் அனுத்தோபாலம்பனம் இந்த மாதிரி யார் சொன்னாங்க, அனுமானம் எல்லா இடத்திலையும் பிரத்யக்ஷத்தை விட பிரபலம் அது பாதிக்கும் அப்படின்னு யாரும் சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஆச்சரியம் பிரபலமாக இருக்கிறதுனால அந்த ஒரு துர்பல பிரமாணம் கூட பிரபல பிரமாணத்தை பாதிக்கிறதுங்கிறது இல்லைன்னு யாராவது சொன்னாலும் எப்பவுமே சொல்லல. அப்படி இருக்கும் போது நாங்க சொன்னதாக வச்சுட்டு இந்த மாதிரி நீ சொன்னீங்க அதெல்லாம் தப்பு அப்படின்னு நீ சொல்றது இருக்கு, இது அனுத்துவபாலம். இது ஒரு நிகிரகஸ்தான கருவம். நிகிரகஸ்தானம் சொன்னா அந்த நியாயசாஸ்திரத்துல வாத பிரதிவாதம் பண்ணும் போது எந்த விஷயங்களை இந்த வாத பிரதிவாதத்துல இவ தவிர்க்கணும்னு நிரூபணம் பண்ணிட்டார். இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு, இந்த காரியம் செய்யப்படாது, இந்த மாதிரி பேசக்கூடாது, பிரதிஜானம் பிரதிஜா கன்யாசா பிரதிஜாந்திர இப்படி வரிசையா ஒரு 22 அது கனெக்ட் பண்ணிட்டார். இதுதான் அதெல்லாம் தவிர்க்கணும். அதாவது பேசும்போது எதிராளி பேசாதத அவன் பேசினதாக வச்சுட்டு நாம் பேசிருக்காரு. அவன் என்ன பேசினானோ அதுக்கு மாற்றம் தான் பதில் சொல்லலாம். அதை கண்டிக்கலாம், தாராளமா கண்டிக்கலாம். ஆனா அவன் சொன்னதாக சொல்லி அதுக்கு ஒரு தோஷம் சொன்னா இதுதான் அனுத்த உபாலம். அனுத்த உபாலம் அவன் சொல்லவே இல்லை, சொல்லாததுக்கு இவன் சொன்னியே அப்படின்னு சொல்லி தப்புன்னு சொல்லணும். இப்படி பண்ணினால் இவன் தோல்வி கொடுப்பான். சொல்றான் அப்படி சொல்றான். அனுத்தோபாலம் பண்ணினவனுக்கு அது நிகிரகஸ்தானம். அதுக்கு மேல அவங்க பேசுறதுக்கு யோகியதே இல்லை. அவன் எழுதி கொடுத்துருவான். அவன் ஜெயிச்சாச்சே நீ தோத்தாச்சே. ஆனா நீ இப்ப பண்ணினது இந்த மாதிரி பண்ணிட்ட. நான் சொல்லாத விஷயத்தை சொன்னதாக வச்சுட்டு அதை தோஷமாக சொல்லிட்டேன். நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. எல்லா இடத்திலும் அவமானங்கிறது பிரத்யட்சத்துக்கு பாதகம் தான் அப்படின்னு நான் சொன்னேன்னா சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எப்படி சொன்ன, ஒரு இடத்துல பிரத்யட்சத்துக்கு அவமானம் பாதகமாக இருக்குங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் பிரத்யட்சம் அவமானத்துக்கு பாதகமாகும் சொல்றது தப்புன்னு என்ன பார்த்து பேசினீங்க, நான் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி ஆச்சரியம் பிரபலமாக இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல அனுமானம் பிரத்யட்சத்துக்கு பாதகம் ஆகலாம்ங்கிறத நான் இதே சொன்னோம் அப்படி கூட சொல்லலையே. அதையும் நீ என்ன பார்த்து சொல்ல வேண்டியது இல்லை. இது அனுபோபாலம் நகி மயா வச்சித் தர்சன மாத்திர யுக்தேர பாதகதா சர்வத்திர உச்சியதே. எல்லா இடத்துலயும் இந்த யுக்தி அனுமானத்தை பிரத்யட்சத்தை பாதிக்கும் அப்படிதான் சொன்னீங்கன்னா இல்லை. அப்படி சந்திர பிராதேசிகத்துவ
சங்கபீதத்துவ பிரத்யக்ஷாது யாவத் ஆகமாதேய பாதகதா பிரயோஜகம் திருஷ்டம் தாவத் தத்வீனா. நான் இன்னொரு சொல்லிடுறேன், நான் என்ன சொல்றேங்கிறத. சந்திர பிராதேசிக பிரத்யக்ஷத்துக்கு அனுமானம் தான் பாதகம். சங்கபீதா அப்படிங்கிற அந்த பிரத்யக்ஷத்துக்கு ஆப்த வச்சனம் பாதகம். சரியா? இந்த அனுமானமும் இந்த ஆப்த வச்சனமும் ஒரு பிரத்யக்ஷத்தை பாதிக்கணுமானால் எந்த ஒரு யோகியதையோடு இருக்கணுமோ இத்தனை யோகியதையும் இந்த வித்யாத்வ அனுமானத்துக்கும் வித்யாத்வத்தை போதிக்கக்கூடிய ஸ்ருதிக்கும் இருக்கு. எந்த குறவும் இல்லை இந்த இல்லையா? அதனால பிரபஞ்சத்தை சத்தியம்னு காமிக்கக்கூடிய பிரத்யக்ஷத்தை இது பாதிக்கிறது. என்ன பாதிக்கிறதுன்னு சொல்லல. அனுமானங்கிறது பிரத்யக்ஷத்தை பாதிக்கிடும், ஸ்ருதிங்கிறது பிரத்யக்ஷத்தை பாதிக்கிடும் பொதுவா சொல்லல. பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறதுக்கு அந்த ஸ்ருதிக்கோ அனுமானத்துக்கோ என்னென்ன யோகியதை தேவையோ சந்திர பிராதேசிக பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறதுக்கு அந்த அனுமானத்துக்கு எந்த யோகியதையோடு இருந்ததுனால இந்த பாதகத்துவம் ஏற்பட்டதோ அந்த சகல யோகியத்தையும் கொஞ்சம் கூட குறவு இல்லாமல் வித்யாத்வானுமானத்துக்கும் வித்யாத்வ ஸ்ருதிக்கும் இருக்கு. அதனால இது பிரபஞ்சம் சத்தியம்னு காமிச்சு கொடுக்கக்கூடிய பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாகும் சொல்றது. என்ன இது அனுமானங்களுக்கான பாதகம்னு சொல்லல, ஸ்ருதிங்கிறதுக்கான பாதகம். அது என்ன யோகியதை? ஸ்ருத்தியனுமானயோகோ தாவத்யோகியதா சத்வேன பாதகத்துவம் அப்படின்னு. அதாவது பாதகதா பிரயோஜகம் யாவத் திருஷ்டம். இது பாதகமாக ஆகிறதுக்கு பிரயோஜகம்னா யோகியதை. எந்த மாதிரி இருந்தால் அது பாதகம் ஆகுமோ அவ்வளவு விசேஷனமும் தாவத் விசேஷனம் இந்த அனுமானத்துக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் இந்த ஸ்ருதிக்கும் இருக்கு. பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறதுக்கு வேண்டிய பூர்ணமான யோகியதை இருக்கு. அது என்ன யோகியதை அப்படின்னு கேட்டா வேற சொல்லணும். அதுக்கு நடுப்புற ஒண்ணு சொல்ற, நத்திர அனுஸ்திரியமானம் பிரத்யக்ஷமஸ்தி எத் கௌரவேண பாதகதாயாம் அந்நியாசி சிந்துயா. இங்க தாவத் தத்துவேனா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா கடைசியில் சொல்ல போறாங்க. பரீட்சை பண்ணி தீர்மானம் பண்ணினா இந்த தப்புன்னு சொல்றதுக்கு நம்மளால முடியாது. இப்ப இதுக்கு முன்னாடி எப்படி நிரூபணம் பண்ணிட்டு வந்திருக்காருன்னா அனுமானம் பிரபஞ்சத்தை மித்யான்னு சொல்றது. சொன்னா இந்த மித்யாங்கிறது தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு பிரமாணம் வேணும் இல்லையா? நீங்க பிரத்யக்ஷ பிரமாணத்தை எடுத்து காமிச்சுன்னா இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் எதை கிரகிக்கிறதோ அந்த தத்துவமானது இந்த மித்யாத்வத்துக்கு விரோதியாக இல்லை. இந்த மித்யாத்வத்துக்கு விரோதியான ஒரு பிரத்யக்ஷத்தை நீங்க கிரகிக்கணும்னு சொன்னா அதுக்கு யோகியதை பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு இல்லை. எந்த காலத்திலையும் எந்த தேசத்திலையும் இந்த ஞானம் மாறாது, தப்பாகாது அப்படிங்கிறத இப்ப எப்படி சொல்ல முடியும்? வர்த்தமானத்தை மாதம் பார்த்துட்டு சொல்ல முடியுமா? அவர் சொன்னா எல்லாத்தையும் பேசிடுவான். கிரமம் வரத்துக்கு முன்னாடி எல்லா ஞானமும் பார்த்து இது கிரமமா இல்லையா அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா நான் வராதுன்னு ஆதி காலத்திலும் பாடம் வராதுங்கிறது இப்பவே அந்த பிரத்யக்ஷம் தெரிவிக்கலாமே, அதனால முடியாது. ஆகையால பிரத்யக்ஷத்தினால இந்த அனுமானத்துக்கு பாகம் வர முடியாது. ஆக பரீட்சை பண்ணி பார்க்கும்போது இன்னொரு பிரமாணத்தினால பாதிக்க முடியாததாக இருக்குங்கிறது தெரியுது. அதே மாதிரி ஸ்ருதி பிரமாணம் இருக்கு, இது அபௌருஷம். சப்த பிரமாணத்தை தப்புன்னு எப்ப சொல்லலாம்னு கேட்டால் அதுல தோஷம் இருந்தாதான். சப்தத்துல என்ன தோஷம் இருக்கும்னு கேட்டா சப்தத்தை சொல்றவனுடைய தோஷம் தான் தோஷம். அதை பேசுறவன் இருக்கானே அவன் ஒரு சமயம் ஏமாற்றத்துக்காக பேசலாம், இல்ல தப்பா புரிஞ்சு பேசலாம். இந்த மாதிரியான காரணங்கள்லாம் அந்த வக்தாவிடத்துல இருக்கக்கூடிய தோஷத்தினாலதான் சப்தம் அப்பிரமாணமாகும். வேதத்தை இதுக்கு பிரசக்தி அபௌருஷம் சொன்னதான் தவறா சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஆகையால இந்த ரெண்டு பிரமாணமும் பாதிக்க முடியாத பிரமாணம்ங்கிறது பரீட்சையால சிதிக்கிறது. இப்படி சித்திச்ச அந்த பிரமாணம் பிரத்யக்ஷத்தை நிச்சயமாக பாதிக்கும். சந்திர பிராதேசிக பிரத்யக்ஷத்திலும் அந்த சங்கம் தீட்டவில்லைன்னு ஆப்தன் சொல்றாங்க. இந்த விஷயத்திலும் நாம என்ன பாக்குறோம்? அந்த சந்திரன் பிராதேசிகம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அனுமானமும் இந்த வச்சனமும் பார்த்தோம்னா இதுக்கு இந்த யோகியதை தான் இருக்கு. இவன் எந்த அனுமானம் பண்ணினாலும் தூரத்துல இருக்கிற வஸ்து சின்னதா தெரிஞ்சால் அதை நம்பக்கூடாது அப்படின்னு தான் யாத்தி வச்சு அனுமானம் பண்ணினா அந்த பரிமாணத்தை நம்பக்கூடாதுன்னு. இதுல ஒன்றும் பாத்திரமே இல்லை. எல்லா இடத்துலயும் இதா இருக்கு. ஒரு இடத்துல கூட அப்படி பாத்திரம் தெரியல. ஆகையால இந்த அனுமானம் பரீட்சிதமாக இருக்கு.
அதே மாதிரி சங்கங்கிறது பீட்டமாக இல்லைன்னு அந்த ஆப்ஷன் சொல்றாங்க. இந்த ஆப்ஷன் சொன்னதும் இவன் நம்மளை ஏமாற்றத்துக்காக இருக்காங்கிற அந்த அப்ராமானியம் சொல்றதுக்கு வேண்டிய காரணம் எதுவுமே இல்லாததாக இருக்கு. அதனாலதான் அந்த ஆப்தவச்சனத்தை நம்பி அதுவே இந்த சங்கம் பீட்டமாக தெரியுதுங்கிற தியானத்தை தவறுன்னு காமிச்சு பாதகமாக இருக்கு. அப்ப இந்த யோக்கியதையானது அந்த ஸ்ருதிக்கும் அந்த அனுமானத்துக்கும் நிச்சயமா இருக்கு. இப்படி இல்லாத அனுமானத்தை, அதாவது அப்பிரயோஜகமான ஒரு அனுமானம், அனுகூல தர்க்கம் இல்லாத அனுமானத்தை நான் பாதகம்னு நான் சொல்றதே கிடையாது. ஆகையால இந்த இடத்துல நான் சொன்ன பிரத்யக்ஷத்துக்கு மித்யாத்மானுமானம் பாதகமாக இருக்குன்னு சொல்றதோ, ஸ்ருதி பாதகமாக இருக்குன்னு சொல்றதோ ரெண்டுமே சரிதான். இதை ஆட்சேபிக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். தத்துவேனா மேல நிரூபணம் பண்ற நகரத்துல அனுஷ்டிரியமானம் பிரத்யக்ஷம் அஸ்தி எத் கௌரவேண பாதகதாயாம் அந்நியா சித்தியா அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சில இடத்துல பரோட்ச பிரமாணம் பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறதுன்னு சொன்னா அந்த பரோட்ச பிரமாணத்துக்கு மூலமாக பிரத்யக்ஷ பிரமாணம், பலமான பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்கு, ஆச்சரியம் அப்படின்னு சொன்னீங்க. எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. சில இடத்துல வேணா சொல்லலாம். ஆனா சந்திரன் பிராதேசிகம் இந்த அளவுல இருக்கு அப்படின்னு தெரியக்கூடிய இந்த இடத்துல இதை விட பெரிய அளவுல இருக்குங்கிற பிரத்யக்ஷம் இல்லாத சமயத்துல நீ எப்படி அந்த பரோட்ச பிரமாணத்தை தான் பாதகமா சொல்லியாகணும்? பிரத்யக்ஷ பிரமாணமே இல்லையே. அதனால இந்த யுக்தியை வச்சிருந்து பாதகத்தும் சொல்ல முடியாது. யுக்தி தஸ்மாத் சந்திர பிராதேசிகத்துவ பிரத்யக்ஷஸ்ய பிரபஞ்ச தத்துவ பிரத்யக்ஷஸ்ய துல்லியவதேவ பாதிக்கா. அதனால இவ்வளவு விசாரம் பண்ணினா என்ன சித்தமா தெரியும்னா, சந்திரன் சிறிதளவாக தெரிகிறது அப்படிங்கிற அந்த பிரத்யக்ஷம் இருக்கே, அதுவும் பிரபஞ்சம் சத்தியமாக தெரிகிறதுங்கிற பிரத்யக்ஷமும் இது ரெண்டும் சமானம். இது ரெண்டும் துல்லியம் பாக்கியதா, இது ரெண்டுமே பாதிக்கப்படுறதாக ஆகலாம். அதே மாதிரி யுக்தி ஆகம யோசிச்ச துல்லியவதேவ பாதகா, அந்த சந்திர பிராதேசிக பிரத்யக்ஷ பாதிக்கக்கூடிய யுக்தியாகட்டும், அதே மாதிரி பிரபஞ்ச சத்தியத்துவத்தை பாதிக்கக்கூடிய யுக்தின்னு சொன்னா இந்த பிரபஞ்ச மித்யாத்வ அனுமானமாகட்டும், இது ரெண்டுமே சமானமாக பாதகமாகலாம். அதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை. நகி சந்திர பிராதேசிகத்துவ பிரத்யக்ஷேதி பிராகேவ துஷ்டகரணகத்துவ நிச்சயா. இன்னொன்னு சொல்றான், அவன் சொன்னான் இந்த யுக்தி வரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு எல்லாம் தப்புன்னு. ஆனா பிரத்யக்ஷத்துல தெரியுதா? வித்தியாசம் தான். சந்திர பிராதேசிக பிரத்யக்ஷத்துல நீ அனுமானம் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது தப்புதான் அப்படின்னு. ஆனா பிரபஞ்சம் தப்புங்கிற பிரத்யக்ஷம் இன்னொரு தப்புன்னு தெரியல, அனுமானம் பண்ணதுக்கு அப்புறம் கூட இல்லையா? அப்படி இருக்கும்போது வித்தியாசம் இருக்கு. எப்படி நீ எப்படி சொல்லலாம்? இல்ல அது சொல்ற சந்திர பிராதேசிகத்துவ பிரத்யக்ஷத்தை நீ அனுமானத்தினாலதான் பாதிச்சாகணும். முதல்லயே ஆரம்பத்துல தெரியாது. நீ என்ன அனுமானம் பண்ற? தூரத்துல இருந்தாலும் சின்னதாக சொல்லும். அதுக்கு என்ன காரணம்? தூரத்துவ தோஷம் அப்படின்னு சொன்னா, சில இடத்துல கிட்ட இருக்கிறதே தோஷமா இருக்கு. தூரத்துல இருக்குங்கிறதுனால சில இடத்துல சாந்தி வராம, கிட்ட இருக்குங்கிறதுனால சில இடத்துல சாந்தி வரலாங்க. இப்ப இதனுடைய பரிமாணம் தெரிகிறது தூரத்துவ தோஷத்தினால சாந்தியா இல்ல கிட்ட இருக்கிறதுனால சாந்தியான்னு எப்படி சொல்ல முடியும்? சில இடத்துல கிட்ட ஒண்ணுதான் பிடிச்சா தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு. கிட்ட இருந்தால் பெரியா தெரிகிறது, தூரத்தை போனா சின்னதா தெரிகிறது. அந்த மாதிரி இருக்கா மாதிரி இது விபரீதமான தோஷமும் இருக்கான். இங்க நைகட்டியாபி क्वचित् दोषत्वेन सर्वत्र परिमाण ज्ञान अविश्वासप्रसंगा. ரொம்ப நிக்கட்டம் கிட்டத்துல இருந்தா அந்த இடத்துல இது வித்தியாசமான பிராந்தி ஏற்படும். எப்படின்னு கேட்டா, அந்த பதார்த்தம் சின்ன பதார்த்தம் தான். அந்த சின்ன பதார்த்தத்தை கண்ணு கிட்ட கொண்டு வச்சிருந்தோம்னா பூதாகாரமா பிடிச்சது பெரிய வச்சுதான் தெரியும். மறைக்கும் கிட்ட ரொம்ப கிட்ட கொண்டு வந்துடும். அப்பனா என்ன சின்ன பதார்த்தமா அப்படின்னு பார்த்தோம்னா அது நெய்கட்சியும் அந்த இடத்துல பாதகமாக இருக்கு. அதனால ஒரு சுமாரான தூரத்துல இருந்தால் அதனுடைய பரிமாணம் தெரியாது. ஆனா கிட்ட இருக்கிறதுனால அது சரியா தெரியணும், தூரத்துல இருக்கிறதுனால அது சின்னதா தெரியணும் அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் இல்லை. இது எது தோஷம்னு நம்புறதுங்கிறது கஷ்டம். அதனால முன்னாடியே ஆரம்பத்திலேயே இந்த பரிமாண ஞானம் தப்பான
பரிமாறுதான்னு உங்களால சொல்ல முடியாது. அதனால தூரத்துல இருக்கிறதுனால இது பரிமாணம் பெரிசானதுதான்னு ஜோதிஷாஸ்திரம் சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை தப்பு தீர்மானம் பண்ணலாம். அதுக்கு வேண்டும் தீர்மானம் பண்ண முடியாது. விதேகமானதான் பண்ணலாம். சொல்ற நைகட்டியாபி இப்படி தோஷத்துவேனா சர்வத்திர பரிமாண ஜான அவிஸ்வாச பிரசங்கா. எல்லா இடத்துலயுமே இந்த நம்ப முடியாது. அவிஸ்வாசம்னா தீர்மானம் பண்ண முடியாது. சந்தேகப்படலாம், ஒரு சொல்வதை தப்பா இருக்கலாமோ அப்படின்னு. கிந்து ஆகமாதினா பாதா நந்தரமேவா. அதனால ஆகமாதி பிரமாணத்தினால தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சந்திரன் சின்னதுன்னு தெரியுது, அப்போது தீர்மானம் பண்ணலாம். அதுவரை சந்தேகமானதான் படலாம். தத்வது பிரகிருதேபி மித்யாத்வசித்தனந்தரமேவ அவித்யாரூப தோஷ நிச்சயா. அதனால தோஷம் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எப்பவுமே வஸ்து தெரியும் போது சட்டுன்னு தப்புன்னு தெரியாது. இதுதான் தெரியுதுன்னா அதுதான் நாம் நம்புவோம். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அப்படி தெரிஞ்சதுன்னு நாம விசாரம் பண்ணி பார்க்கும்போது ஆஹா இந்த தோஷம் அதனாலதான் தெரிஞ்சது. இதுதான் நியாயமான ஒரு நீதி. ஒருத்தனுக்கு மஞ்சளாக வஸ்து தெரியுது, எல்லாருக்கும் மஞ்சளா தெரியுது. அதுக்கப்புறம் அவன் வேற பிரமாணத்தால தெரிஞ்சுக்கிறான். அப்படி இல்லை, அப்படியானா ஏன் அப்படி தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது கண்ணுல இந்த தோஷம் இருக்கு, இந்த பித்த தோஷம் இருக்கு, அதனால தெரியுது. தோஷத்தை அப்புறமா தான் கண்டுபிடிக்கிறான். ஆரம்பத்துல தோஷத்தை கண்டுபிடிக்கிறது வழக்கமே இல்லை. தெரிஞ்ச தியானம் வேற ஏதோ ஒரு பிரமாணத்தில் விரோதமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியானால் ஏன் இப்படி தெரியுதுங்கிற தோஷத்தை கண்டுபிடிக்கிறது அப்பதான் நமக்கு பிரவೃತ್ತಿ ஏற்படும். அதே போல பிரபஞ்சம் சத்தியம்னு தெரியறதுல நாம ஒன்றும் சந்தேகமே படல, இப்படியே இருக்கு. இப்படி இருக்கும்போது அதை நிச்சயம்னு ஒரு பிரமாணம் சொல்லி கொடுத்தா அப்படியான ஏன் இப்படி தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு மூலம் அவித்யாங்கிற தோஷம் இருக்கு. ஆரம்பத்திலே அவித்யா தோஷம் தெரியாது. இந்த அவித்யா காம கர்மாதி தோஷங்கள் காரணமாக பிரபஞ்சம் நமக்கு சத்தியமாக சாத்விகமாக தெரியுது. இல்லாட்டா இது தெரியாது. அப்புறமாக கண்டுபிடிக்கணும். தத்வது பிரகிருதேபி மித்யாத்வசித்திய அனந்தரமேவ அவித்யாரூப தோஷ நிச்சயா. அனுமான பிரமாணத்தினால இது மித்யாங்கிற சித்தம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரத்யக்ஷமே அப்படி தெரியுதுங்கிறது. இது சதுர்த்த மித்யாத்வத்துல பிரம்மாண்ட சொல்லியிருக்காரு. இவ்வளவு பிரமாணம் மித்யாத்வம் சொல்லி தீர்மானம் பண்ணினதுக்கு அப்புறம் கூட அவனுக்கும் அந்த பிரபஞ்சம் சத்தியமாகத்தானே தெரியுது. சத்துன்னு தெரியுது, ஆமாம் தெரியுது. மித்யாத்வ ஆனதுக்கு பரோட்சமான, ஆனா அது தெரியும் போது எப்பவும் போலதான் தெரியுது பிரபஞ்சம். அது ஏன் அப்படின்னு கேட்டால் தோஷவசாசம். கண்ணாடியில முகம் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு, ஆனாலும் பார்த்தா முகம் தெரியுது கிடையாது கண்ணாடியில. இப்ப ஏன்? அது தோஷவசாசம். என்ன தோஷம்னு சொன்னாங்க? தோஷம்னு சொன்னா ஒண்ணு ஏதோ தனியா இருக்குன்னு நினைக்க வேண்டியது. அந்த இடத்துல அந்த கண்ணாடி இருக்கிறதே தோஷம். கண்ணாடிக்கும் கண்ணுக்கும் உள்ள சம்பந்தம் ஏற்படுறதற்கு உபாதி சம்பந்தம்ங்கிறது இதுவே தோஷம் சமத்தை உண்டு பண்ணக்கூடியது. சில இடத்துல அந்த உபாதினம் பண்றதுனால சமங்கிறது அனிவாரியமா வரும், எடுக்க முடியாது. அதே போல இவங்கிட்ட அந்த பிராச்சீனமான வாசனைகள் இருக்கிறதுனால அந்த வாசனைகளே தோஷமா, அவித்யா வாசனைகள் எல்லாம் பலமா இருக்கு. அதுவே பழைய மாதிரியே இந்த வஸ்து தெரியறதுக்கு காரணமாக இருக்கு. வித்தியாசம் தெரியல அப்படின்னா சொல்லிட்டார். அதைத்தான் சொல்ற கதாச்ச சர்வாத்மனா காமியம். இந்த ரெண்டு விஷயத்திலும் சமானம் தான் இருக்கு. இன்னும் வைஷமியம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. எட்டு திருஷ்டஸ்ய வஸ்துனா பலவத் திருஷ்டும் வினா அந்நியத் பாதகம் நாஸ்தி இத்யுக்தம் தத் துர்பல சப்த லிங்காதி விஷயம். திருஷ்டம்னா பிரத்யக்ஷ சித்தம். பிரத்யக்ஷ சித்தமான விஷயத்தை பாதிக்கிறதுக்கு இன்னொரு பிரத்யக்ஷ சித்தமான ஒரு இதைதான் காமிக்க முடியுமே தவிர வேற எதுவும் பாதகமாக காமிக்க முடியாது அப்படின்னு ஒரு கிரந்தத்தில் சொல்லியிருக்கு. இதுக்கு நீ என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்ட. அந்த கிரந்தத்துக்கு என்கிட்ட வியாக்கியானம் கொடுத்தா நான் இந்த மாதிரி அழைச்சி சொல்றேன். என்ன சொல்ற? துர்பல சப்த லிங்காதி விஷயம். அந்த சப்தத்துக்கு பிராமாண்யம் தீர்மானம் ஆகாத சந்தர்ப்பத்துல அப்ப அந்த சப்த பிரமாணத்தால அந்த பிரத்யக்ஷத்துக்கு பாகம் வராதுன்னு அந்த அபிப்பிராயம் இந்த கிரந்தத்துக்கு. அந்த லிங்கம் எந்த அனுமானம் பண்றோமோ அந்த அனுமானத்துக்கு பிராமாண்யம் நிச்சயம் ஆகல அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல
அதனால பிரத்யக்ஷத்தை பாதிக்க முடியாது என்கிற அபிப்பிராயத்தை இந்த கிரந்தம் வந்திருக்கு. எதற்யுக்தம் விவரணே, அதனால் துர்பல சப்தலிங்காத விஷயம்னு அதை சொல்லிட்டார். எதற்யுக்தம் விவரணே, அவர் இன்னொன்னு அப்புறம் சொன்னார். நான் மாற்றம் சொல்லல, விவரணாச்சாரியாரே சொல்லியிருக்கார். நான் சொன்னதை வேணா தப்பு நீங்க சொல்லலாம், சொல்லவே இல்லையா? உங்காலே சொல்லியிருக்காரு, உங்க பெரியவரே சொல்லியிருக்காரு, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன சொல்லிட்டாரு விவரணாச்சாரியர்? எத்த அவிச்சார புரஸ்கரமேவ பிரத்யக்ஷாவபாசமபி அனுமானாதினா பாதிதம் சின்ன விவகாரம் பவதி தத்ர ததா பவது. यत्र पुनः विचारपदवीम् उपारूढयोर्ज्ञानयोः बलाबलचिन्तया वादनिश्चयः तत्र न अनुमानादिना प्रत्यक्षस्य அப்படின்னு ஒரு வாக்கியம் போட்டார். வேற ஒரு சந்தர்ப்பத்துல வந்தது, இருந்தாலும் அந்த வாக்கியம் உபயோகப்படும்படியாக இருக்கு. அது என்ன சொல்றாருன்னா, விசார பதவியும் உபாரூಢயோ, விருத்தமான ரெண்டு ஞானம் வந்து கொடுத்தனா உடனே சட்டுன்னு இதனால அது பாதிக்கிறது அதனால இது பாதிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ண முடியாது. அந்த விசாரம் பண்ண எது சரி எது தப்பு. ஆக விசார விஷயம், விசார பதவியும் உபாரூಢயோ, இந்த விசார விஷயத்துக்கு எப்போ ஏறுறதோ அந்த இதுல வருதோ, விசாரித்து பார்க்கும் போது எப்போ அனுமானம் பிரத்யக்ஷம் இது ரெண்டுல விசாரம் பண்ணி பார்க்கும் போது ஒண்ணு பிரபலம் ஒண்ணு துர்பலம்னு தீர்மானம் ஆகிறதோ அப்ப எப்ப எது மாதிரி ஆகுதுன்னு கேட்டா, சாதாரணமா அனுமானம் பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாக இல்லை. விசார பதவியும் உபாரூಢயோ பலாபல சிந்தையா வாத நிச்சயா, இதுல எது பிரபலம் எது துர்பலம் அப்படின்னு பார்த்து இதுதான் பாதகம் இதுதான் பாதகம் எந்த இடத்துல தீர்மானம் பண்றோமோ அந்த இடத்துல அனுமானத்தினால பிரத்யக்ஷம் பாதிக்கப்பட முடியும். வன்னியில வந்து அவுஷ்ணிக் பிரத்யக்ஷம் இருக்கு. ஒருத்தர் சொல்றார் அக்னிங்கிறது சுடாதுன்னு அவர் சொல்லிட்டார். இப்ப அந்த ரெண்டுக்கும் நாம பார்க்கணும். பார்த்தா இந்த விசாரம் பண்ணி பார்க்கும்போது அவுஷ்ணிக் பிரத்யக்ஷத்துக்கு பிராபல்யம் கிடைக்கும். எப்படி பிராபல்யம் கிடைக்கிறதுனா, அந்த அவுஷ்ணிக் காரியங்கள்லாம் சிந்திக்கிறது. அது உஷ்ணமாக இருந்தால் என்னென்ன காரியம் சிந்திக்குமோ அந்த காரியங்கள்லாம் சிந்திக்கிறது. சீதமா இருந்தால் நடக்க வேண்டிய காரியம் எதுவுமே நடக்கல. அதனால இப்படி பார்க்கும்போது இது பிரபலம் அது துர்பலம்னு அரசிய அப்பேற்பட்ட இடத்துல பிரத்யக்ஷத்துக்கு பௌஷ பிரமாணத்தினால பாதிப்பு இல்லே அப்படின்னு விவரண வாக்கியத்துல சொல்லியிருக்கு. தத்திர ந அனுமானாதினா பிரத்யக்ஷத்தை வித்தியாசத்தை வித்தியாசம் பண்ண பாகம்னு பிரத்யக்ஷத்தை அனுமானாதிகள் பாதிக்கிறது இல்லை. எத்த அவிச்சார புரஸ்கரமேவ பிரத்யக்ஷாவபாசமபி அனுமானாதினா பாதிதம் சின்ன விவகாரம் பவதி தத்ர ததா பவதி. விசாரமே பண்ணாமல் பிரத்யட்சமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கு, அப்படி தெரிஞ்ச விஷயத்தை அனுமானத்தால பாதிச்சுட்டாங்கன்னா இது வரலாம். ஆனா விசாரம் பண்ணி பார்க்கும்போது அந்த பிரத்யட்சத்தை அனுமானம் பாதிக்காது அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லி வாரியா பார்த்தாங்க. அதுக்கு என்ன சொல்றா, இந்த இதை வச்சுட்டு நம்மளோட அவன் எடுத்து கேட்கலாம். நீ சொன்னீங்க பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு பரோட்ச பிரமாணத்தால பார்க்கும்போது நீ சொன்னீங்க விசாரம் பண்ணி பார்த்தா வராதுன்னு அவர் சொல்றாரு இல்லையா? அப்ப நீ சொல்றது தப்பு, விசாரிக்காம சொன்ன விஷயம் தானே ஆகுது அப்படின்னு கேட்டா. அது சொல்ற ததபி கிரகீத பிராமாண்யக சப்த ததுபஜீவி அனுமான அதிருப்த யுக்தி விஷயம். இந்த அனுமானத்துக்கு நாலாவது சொல்லணும். எப்படி அப்படி சொல்றது? எந்த சப்தத்தினுடைய பிராமாண்யம் சித்தமாகி விடுமோ அந்த சப்தத்தை பத்தி இந்த பேசவே, பிரமாணமாக சித்தமான சப்தத்தை உபஜீவித்து வரக்கூடிய அனுமானத்தை பற்றியும் இந்த விவரண வாக்கியம் பிரவர்த்திக்கல. இது ரெண்டும் இல்லாத சப்தம், அதாவது பிரமாணம்னு தீர்மானமாகாத சப்தமும் அப்படி பிரமாணம்னு தீர்மானமாகாத அனுமானமும் இது ரெண்டையும் பற்றி பேசக்கூடிய தரம் இது அப்படி இல்லை. இதை வந்து ஸ்ருதிக்கு பிராமாண்யம் தீர்மானமான விஷயம். அது தாற்பயம்னாலும் அது நன்னாவே திடமா தீர்மானம் வச்சிருக்கு இதுதான் சொல்றது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இதை வந்து பிரத்யக்ஷம் பாதிக்க முடியாது அந்த விவரணம் சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்குன்னு கேட்டா, இதே விவரணக்காரர் பிரதம வர்ணகத்தையும் அதே மாதிரி நவம வர்ணகம் அதாவது சமன்வய அதிகரணத்தையும்
பிரத்யக்ஷத்தினால அனுமானத்தை பாகம் வருதுங்கிறது தீர்மானம். இந்த மாதிரி தீர்மானம் சமன்வயம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் இதை வச்சுதான் அதை பாதிக்கணுங்கிறது நிறைய நிரூபணம் பண்ணியிருக்காரு. அந்த கதாநிலக்கம் ஆரம்பிச்சாங்க 2வது அத்தியாயத்துல ஒரு அதிகரணம் வருது. இந்த அதிகரணம் பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறதுக்காகவே நிரூபணம் வந்த அதிகரணம் அது. இவருக்கு இப்படி எழுதுறவருக்கு இதுதான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குமானால் இந்த சாஸ்திரத்துல அப்படி இப்படி எழுதுவார். அதனால அவருடைய அபிப்பிராயம் என்னங்கிறத அவர் சொன்னதை பூர்வமாக வச்சுட்டு அப்ப தீர்மானம் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துதான் சொல்லணும். அதனால அவர் எதை சொல்றாருன்னா எந்த சந்தர்ப்பத்துல இந்த வாக்கியம் வந்திருக்குங்கிறத பார்க்கணும். தீர்மானமாகாத சப்தம், பிரமாணம்னு தீர்மானமாகாத சப்தமோ அப்பேற்பட்ட அனுமானமோ பிரத்யக்ஷத்தை பாதிக்க முடியாதுன்னு சொல்லதான் வந்தார். நானும் அதை ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். தீர்மானமாகாத சப்தத்தை எப்படி பிரமாணமாக சொல்ல முடியாது? பிரமாணமா இல்லாமே சந்தேகம் இருந்தா அதை வச்சு நான் பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறேன்னு நான் சொல்ல வரல. சுத்திய வச்சுள்ள தீர்மானம் சுத்திய வச்சுட்டு பாதிக்கிறதுங்கிறது எனக்கு சரிதான். அதே மாதிரி அனுமானத்துக்கு எப்படி பிராமாணியம் நான் சொல்றேன்னா சுத்தி மூலகமாக இருக்கிறதுனால. இல்லைன்னா இந்த வித்தியாசமான பிராமாணியம் வராது. சுத்திய அடிப்படையாக வச்சுட்டு அதை ஆசிரியத்துக்கு வந்திருக்கிறதுனாலதான் இந்த அனுமானம் எல்லாமே பிரமாணம் வச்சுட்டோம். அதனால எனக்கு இந்த உதாரணம் பார்க்க முடியாது. தரப்பி விஹீத பிராமாண்யக சப்த ததுபஜீவி அனுமான அதிருப்த யுக்தி விஷயம். இது ரெண்டையும் விட்டுட்டு பாக்கி யுக்திகளை பற்றி பேசுறது. ஏகத்திர பிராமாண்ய நிச்சயே பலாபல சிந்தாயா ஏவ ஆனவக்காக. இது இந்த அர்த்தத்தை இந்த வாக்கியத்திலேயே ஒரு பதம் சூச்சனம் பண்றதுன்னு சொன்னாங்க. விவரண வாக்கியத்துல என்ன வந்திருக்குன்னா விசார பதவியும் உபாரூபயோர் ஞானயோர் பலாபல சிந்தையான்னு பதம் போடுறாங்க. அதாவது இந்த ரெண்டையும் விசாரத்துக்கு எடுத்துட்டு விசாரம் பண்ணி பார்த்து பலாபலத்தையும் தீர்மானம் பண்றதாக சொல்றாங்க. இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா இந்த விசாரம் பண்றதுக்கு முன்னாடி இது ரெண்டுல பலாபல விஷயம் இல்லை, ரெண்டும் சமானமாக இருக்குன்னு தெரியுது. ஆனா ஒண்ணு பிரபலம்னு தீர்மானம் ஆயிருந்தால் அப்ப விசாரமே வேண்டாம். விசாரம் பண்ணி பிராபல இடஒருபல்யத்தை தீர்மானம் பண்றதுன்னு சொல்றதுனாலேயே விசாரத்துக்கு முன்னாடி தீர்மானம் ஆகாத விஷயம்னு தெரியும். இந்த அனுமானமோ ஸ்ருதியோ பிரமாணங்கிறது விசாரம் பண்ணி நாம தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா ஸ்ருதியுடைய பிரமாணம் சுத்தமாக இருக்கு. இந்த பிரத்யட்சத்தை எதிராக கொண்டு இதை என்ன பண்றதுன்னு தான் இப்ப விசாரிச்சுட்டு இருக்கோமே தவிர இது ரெண்டு இடம் பிரமாணமா வச்சுக்கிறதுங்கிற விசாரம் இப்ப இல்லை. அதனால நான் சொல்ற இடத்துக்காக இந்த விவரண வாக்கியம் வரவேற்கிறது. ஏகத்திர பிராமாண்ய நிச்சயே பலாபல சிந்தாயா ஏவ அனவகாட்டா. ரெண்டுல ஒன்று பிரமாணம் ஏற்கனவே தீர்மானமா இருக்கு. அப்ப பலாபலம் விசாரம் என்ன பண்ணாங்க? தீர்மானமா இருக்கு, சந்தேகத்துலதான் விசாரம் பண்ணணும். அதனால அதை பத்தி இந்த விவரண வாக்கியம் சொல்ல வரது. ஆக இந்த விசாரத்தினால என்ன ஆச்சுன்னு கேட்டா பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு அனுமான பிரமாணம் பாதகம் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அதனால எனக்கு என்ன காரணம் கிடைச்சதுன்னா இப்ப சொன்ன மித்யாத்மானுமானங்கள்லாம் அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை பாதிக்கிறான். நீங்க எப்படி கேட்டீங்கன்னா பிரத்யக்ஷ பிரமாணம் இந்த அனுமானத்துக்கு பாதகமா இருக்கட்டுமேன்னு கேட்டேன். நான் அப்படியே திருப்பி சொல்றேன், ஏன் அந்த பிரத்யக்ஷத்துக்கே இது பாதகமாக இருக்கக்கூடாது? இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் இருக்கத்தான் இருக்கும்னு தீர்மானம் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு மூலம் இன்னும் பிரபலமான ஸ்ருதி. இந்த ஸ்ருதியுடைய அர்த்தத்தை மாற்றலாம்னு சொன்னா சாஸ்திரிய லிங்கங்கள் அந்த அர்த்தத்தை மாற்ற முடியாதுங்கிறத காமிக்கிறது. இதைத்தான் சொல்ல வந்தது இந்த ஸ்ருதி. இப்படி சொல்லலைன்னா அவருடைய சாஸ்திரியம் பெற்றுக்கணும். ஆக ஸ்ருதிய அடிப்படையாக மூலமாக வச்சிருந்திருக்கிறதுனால இந்த அனுமானம் பிரத்யக்ஷத்தை தீர்மானமாக